வணக்கம். சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் தொடரின் மாபெரும் இறுதிச் சுற்றில் நாம் சந்திக்கிறோம். கால் அரையிறுதி சுற்றுகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற சிறந்த பேச்சாளர்கள் இன்றைய போட்டியில் கருத்துக்களை பொழிந்து வாதம் செய்யவிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான தலைப்பை தொட்டு இந்த இறுதிச் சுற்றுக்கு சிறப்பு சேர்க்கிறார் சிறப்பு விருந்தினர் புக்கிட் திமா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ரவீந்திரன் அவர்கள். அவருக்கு நல்வரவு கூறி வரவேற்பதுடன் இன்று வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் நல்வரவு கூறுகிறோம். இந்த இறுதிச் சுற்றுக்குரிய நடுவர்கள் திரு ராஜாராம், சிண்டா எனும் சிங்கப்பூர் இந்திய மேம்பாட்டு சங்கத்தில் கல்வி பிரிவின் மூத்த இயக்குனர், தமிழ் சொற்போர்களில் பங்கேற்றிருப்பவர். திருமதி சித்ரா சங்கரன், சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழி இலக்கிய துணை பேராசிரியர். திரு உத்மான் கனி, வழக்கறிஞர், பிரபல தொலைக்காட்சி படைப்பாளர், சொற்போர் நடத்திய அனுபவம் உடையவர். இந்த நடுவர்கள் மூவரின் தீர்ப்பே இறுதியானது. அந்த தீர்ப்பின்படிதான் வெற்றி கிண்ணமும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்படவிருக்கின்றன. என்னென்ன பரிசுகள் என்று கொஞ்சம் கண்ணோட்டமிடுவோம். இது சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் தொடரின் மாபெரும் இறுதிச் சுற்று. இன்று கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு அறிவு திறனை விட ஒருவரின் உணர்வு திறனே அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். இந்த தலைப்பை ஒட்டி பேசும் குழு எரிமலை குழு. தலைப்பை வெட்டி பேசும் குழு அம்பு குழு. ஐக்கியூவா இக்யூவா எது முக்கியம் என்று வாதிடவிருக்கிறார்கள் பேச்சாளர்கள். ஒட்டி பேசும் எரிமலை குழுவில் முதல் பேச்சாளர் திரு சூசைதாசன். இவர் மூத்த கட்டட பொறியியலாளர். இரண்டாம் பேச்சாளர் சாமிநாதன், தேசிய சேவையாளர். மூன்றாம் பேச்சாளர் அணி தலைவர் சேவகன், தனியார் நிறுவனத்தில் கடைசலர். தலைப்பை வெட்டி பேசும் அம்பு குழுவில் முதல் பேச்சாளர் ஜெயந்தி ஜோகசுந்தரம், இவர் வழக்கறிஞர். இரண்டாம் பேச்சாளர் திரு ரவி, இவரும் வழக்கறிஞர். மூன்றாம் பேச்சாளர் அணி தலைவர் துரைராஜு, இவர் தொடக்க கல்லூரியில் ஆங்கில மொழி விரிவுரையாளர். இனி போட்டி தொடங்குகிறது. அறிவு திறனை விட ஒருவரின் உணர்வு திறனே அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். இந்த தலைப்பை ஒட்டி பேசுகிறார் எரிமலை குழுவின் முதல் பேச்சாளர் சூசைதாசன். முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். புக்கிட் திமா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்டெலிஜென்ஸ் கோஷன் என்ற அறிவுத்திறன் நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு சொல். ஆகவே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோஷன் என்ற உணர்வு திறன் என்றால் என்னவென்று பார்ப்போம். டாக்டர் பெட்ரிஷியா பேட்டன் அவர்கள் கூறுவதைப் போல உணர்வு திறன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனது அறிவுபூர்வமான அத்தனை திறமைகளுக்கும் பின்னணியில் நின்று செயல்படும் சக்தியாக விளங்குகின்றது. அவரது ஆய்வின்படி உணர்வு திறன் என்பது ஒன்று, நம்மை நாம் புரிந்து கொள்ளவும், நமது உடலில் உள்ள நமது உடலில் உள்ள முக்கியமான உணர்ச்சிகளை சரியான வழிப்படுத்தவும் உதவும் சக்தி. இரண்டு, நாம் ஒரு இலட்சியத்தை அடைய முயற்சி செய்யும் பொழுது நம்மை தன்முனைப்பு பெற வைத்து நம்மை தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும் சக்தி. மூன்று, தோல்விகளும் துன்பங்களும் வரும்பொழுது நம்மை துவண்டு விடாமல் காத்து தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும் சக்தி. நான்கு, மற்றவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களோடு நட்புறவை வளர்க்கவும் உதவும் சக்தி. சுருங்க சொல்லின் நமது வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான அத்தனை அடிப்படைகளையும் தருவதுதான் இந்த உணர்வு திறன் எனும் சக்தி. நான் கூறிய 4 விடயங்களும் பொதுவாக அறிவுத்திறனோடு தொடர்புபட்டவை அல்ல. ஏல் பல்கலைக்கழக மனோதத்துவ நிபுணர்களான டாக்டர் ஸ்டெர்ன்பர்கும் டாக்டர் செலோவி என்பார்கள், ஒரு மனிதனை பூர்ணமான மனிதனாக்குவது உணர்வு திறன் தான் என்று அடித்து கூறுகிறார்கள். இதையே திருவள்ளுவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வார் மக்கட் பண்பில்லாதவர் என்று கூறினார். அதாவது மிக கூர்மையான அறிவுடையராயினும் நல் மக்களுக்குரிய பண்புகள் இல்லையெனில் ஓர் அறிவு கொண்ட மரத்துக்கு சமனாகி விடுவார்கள். ஆகவே ஒரு மனிதனை பூர்ணமான மனிதனாக்கி அவனை வெற்றி பெற செய்வதிலே அறிவு திறனை விட உணர்வு திறன் தான் முக்கியமான பங்காற்றுகிறது. அமெரிக்காவில் போர்ச்சூன் என்ற சஞ்சிகை 200 நிறுவனங்களில் நடத்திய ஆய்வில்
மிக பெரும்பான்மையான நிறுவனங்கள் தமது வெற்றிக்கு அறிவுத்திறனை விட உணர்வு திறனை முக்கியம் என்று கருதுவது தெரிய வந்துள்ளது. இந்தியா சென்றிருந்த நமது பிரதமர் திரு கோ அவர்கள் நாடுகளின் பொருளியல் உலகமயமாவது தவிர்க்கப்பட முடியாது என்று கூறியிருந்தார். உலகமயமான பொருளியலில் நாம் வெற்றி பெறுவது என்பது நாம் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றோம், மற்ற நாடுகளுடன் எவ்வாறு உறவுகளை வளர்த்துக் கொள்கிறோம் என்பதில் பெரிதும் தங்கியுள்ளது. இதற்கெல்லாம் உணர்வு திறன் மிக்க தலைவர்கள் தேவை. பிரதமர் கோ அவர்கள் கூறுவதைப் போல ஒருவரின் குணநலன்கள் தான் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை முடிவு செய்யும். இதை மெய்ப்பிக்கும் செய்தி ஒன்று அண்மையில் நாளிதழ்களில் வெளியாகி இருந்தது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்க போகும் மிக பெரும்பான்மையான மக்கள், சில மாநிலங்களில் 75% மக்கள் நல்ல குணநலங்களும் நல்ல ஒழுக்கமும் கொண்ட தலைவருக்கே தாம் வாக்களிக்க போவதாக கூறியிருந்தனர். ஆனால் அவர்களது கொள்கைகள் எல்லாம் இரண்டாவது இடத்தான். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அறிவுத்திறன் மிக்க தலைவர்களை விட உணர்வு திறன் மிக்க தலைவர்களை மக்கள் ஆதரிக்கின்றார்கள். நான் கூறிய உதாரணங்களில் இருந்து அறிவுத்திறனை விட உணர்வு திறனை ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையின் வெற்றிக்கும் நிறுவனங்களின் வெற்றிக்கும் நாடுகளின் வெற்றிக்கும் இன்றியமையாததாக அமைகின்றது என்று கூறி என் வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உணர்வு திறனின் முக்கியத்துவத்தை எடுத்து பேசினார் திரு சூசைதாசன். அடுத்து தலைப்பை வெட்டி பேசும் அம்பு குழுவின் முதல் பேச்சாளர் ஜெயந்தி ஜோகசுந்தரம். அறிவுக்கு எங்கள் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எங்களது இரண்டாவது வணக்கம். அம்பின் எதிர்த்தரப்பினருக்கு எங்களின் மூன்றாவது வணக்கம். இந்த நூற்றாண்டின் இன்றைய தினம் வரை ஒவ்வொரு வெற்றிக்கும் சாதனைக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு மனிதனின் அறிவுத்திறனும் பெரும் பங்காற்றி இருக்கிறது. உணர்வு திறன் இல்லை என்றால் ஒருவனது வாழ்க்கையில் சுவை இல்லை. ஆனால் அறிவுத்திறன் இல்லை என்றால் அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. உணர்வு என்பது ஒருவனது வாழ்க்கையில் வெற்றிக்கு துணை புரியலாம். இது உங்களது சாரம். அறிவு இல்லை என்றால் அந்த வெற்றியை அடையக்கூடிய வழி உங்களது கண்களுக்கு கூட தெரியாமல் மறைந்து போகலாம். இது எங்களது வாதம். இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த முதலாம் பேச்சாளர் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பை தங்கள் பக்கம் திசை திருப்ப முயல்கிறார். நாம் இங்கு படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்களை மட்டும் அறிவாளிகள் என்று சொல்லிவிட முடியாது. கல்வி, கேள்வி இவற்றுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் இயல்பான அறிவும் ஒருவனுடைய உண்மை அறிவாகும். அறிவுத்திறனுக்கு கேளுங்கள் எங்களின் விளக்கத்தை. அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் உளவியல் பேராசிரியர் ஹாவர்ட் கார்னர் என்பவர் அறிவுத்திறனுக்கு மொத்தம் 7.5 விளக்கங்களை 1970களிலேயே கொடுத்திருக்கிறார். சுமார் 100 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஒத்துழைப்போடு செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின் முடிவாக வெளியிடப்பட்டுள்ள உண்மை இது. மொழி சார்ந்த அறிவுத்திறன், இசை சார்ந்த அறிவுத்திறன், வாத பொருத்தமுடைய கணக்கியல் அறிவுத்திறன், தனக்குரிய அறிவுத்திறன், இடச்சார்புடைய அறிவுத்திறன், தன்னுடல் தொடர்புடைய அறிவுத்திறன், மனிதத்தன்மை சார்புடைய அறிவுத்திறன், சுற்றுச்சார்புடைய அறிவுத்திறன் என்பவை ஒருவனது வாழ்க்கையின் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை ஆதாரபூர்வமாக கோடிட்டு காட்டியிருக்கிறார் ஹாவர்ட் கார்னர். இதை ஆங்கிலத்தில் IQ என்று செல்லமாக அழைப்பார்கள். உணர்வு திறனுக்கு எங்களின் விளக்கம். உணர்வு திறனை பற்றி 1995 எழுத்தாளர் டேனியல் கோல்மன், உணர்வு திறன் என்பது தன்னை உணர்ந்து கொள்வது, அறிவுத்திறன் கொண்டு உணர்ச்சிகளை ஆள்வது, இயங்கச் செய்வது மற்றும் மற்றவருடைய உணர்வை தெரிந்து கொள்வது என்று குறிப்பிட்டுள்ளார். இதையே ஆங்கிலத்தில் EQ என்று புதிதாக அழைக்கிறார்கள். உணர்வு திறன் என்னும் புதிய கருத்து தற்போதுதான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒருவனை எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்னும் இன்னும் ஆராயப்படவில்லை என்று கோல்மன் தனது நூலிலேயே குறிப்பிடுகிறார். ஆகவே இங்கே குட்டி கதைகளுக்கோ யூகங்களுக்கோ இடமில்லை. வாழ்க்கையில் வெற்றிக்கு எங்களின் விளக்கம். வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுகிறது. ஒரு மாணவனுக்கு தான் கல்வியில் நல்ல தேர்ச்சி அடைந்து விட்டால் அது வெற்றி. ஓர் இளைஞனுக்கு தான் விரும்பும் பெண்ணையே மனம் செய்து கொண்டு விட்டால் அது வெற்றி. ஒரு மனிதனுக்கு பணம், பொருள், பதவி, குடும்ப நிலை உயர்ந்து விட்டால் அது வெற்றி. எங்களுக்கோ சாதனையே வெற்றி. இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான வெற்றிகள் இருக்கின்றன. இதையெல்லாம் அடைய மனிதனின் அறிவுத்திறன் எப்போதுமே அவசியம். நாங்கள் எவ்வளவுதான் அறிவுத்திறனை பற்றி கூறினாலும் அதை உங்களது உதடுகள் மறுக்கலாம். ஆனால் உங்களது உணர்வுகள் எங்கள் பக்கம். அடுத்த சுற்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அறிவுத்திறனின் பல்வேறு கோணங்களை விளக்கி பேசினார் ஜெயந்தி ஜோகசுந்தரம். அடுத்து தலைப்பை ஒட்டி பேசும் எரிமலை குழுவின் இரண்டாம் பேச்சாளர் சாமிநாதன்.
உணர்வு திறன் நிறைந்த அனைவருக்கும் வணக்கம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, பிறர் மனதை புண்படுத்தாதே என்று உணர்வு திறனை பற்றி அன்றே பேசினார் வள்ளுவ பெருந்தகை. அறிவுத்திறன் பெற்றிருந்தாலும் உணர்வு திறன் குறைவென்றால் நிச்சயம் வெற்றி கிடையாது என்று கோல்மன் எனும் மனோதத்துவ நிபுணரே கூறுகிறார். அன்பே ஆறுயிரே என்று கொஞ்சி குழாவும் அறிவுத்திறன் நிறைந்த கணவன் மனைவிகள் நாளடைவில் ராட்சசிகளாக மாறி மனவிலக்கால் பிரிகின்றனர். தாம்பத்திய உறவில் தங்களின் பங்கு என்ன, எவ்வாறு புரிந்துணர்வுடன் செயல்படுவது போன்ற உணர்வு திறன்கள் நிறைந்திருந்தால் குடும்ப வாழ்வில் வெற்றி கிட்டுமா இல்லையா? பிறரின் இன்னல்களை உணர்ந்து உதவிகளை புரிந்து தன்னிறைவால் வெற்றி பெற்ற அன்னை தெரேசாவின் உன்னத உணர்வு திறனையே இன்றும் உலகம் போற்றுகிறது. இதை நீங்கள் மறுக்க முடியுமா? அறிவுத்திறந்தால் நல்ல வேலை கிடைக்கலாம், ஆனால் பணியில் சிறந்து வெற்றி அடைய உணர்வு திறனை கை கொடுக்கிறது. அண்மையில் ராஃபிள்ஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி முன்னாள் ஆசிரியை திருமதி குணவதி மாணவர்களின் சுய வளர்ச்சியை மேம்படுத்தும் பெஸ்டாரல் கேர் பயிற்சி வகுப்பில் மிகுந்த ஈடுபாடு கொண்டதால் விருது பெற்றார். ஆசிரியர்கள் அறிவுத்திறன் மிக்கவர்கள் தான், ஆனால் திருமதி குணவதியை போல் மாணவர்களோடு உணர்வுபூர்வமாக பழகி பணியில் தன்னிறைவடையும் ஆசிரியருக்கே முழு வெற்றி என்று நான் சொல்வதை விட எதிரணி ஆசிரியரை ஏற்றுக்கொள்வார். உலகத்தரம் வாய்ந்த கொரிந்தியன்ஸ் போன்ற காற்பந்து குழுக்கள் விளையாட்டாளர்களின் உணர்வு திறனை வளர்க்க மனோவியல் நிபுணர்களை நியமித்துள்ளதை அறிவோமா நாம்? பணத்தை வீணாக்கவா இந்த நிபுணர்களை அமர்த்தியுள்ளனர்? விளையாட்டாளர்கள் தங்களின் முழு ஆற்றலை உணர்ந்து பிறரோடு ஒத்துழைத்து எவ்வாறு வெல்லலாம் போன்ற உணர்வு திறன்களே வெற்றிக்கு தனி வழி இல்லையா? இவ்வளவு ஏன், அண்மையில் துணை பிரதமர் பிரிகேடியர் ஜெனரல் லீ அவர்கள் அரசாங்க கொள்கைகள் பற்றிய மக்களின் கருத்துக்களை வரவேற்றார். அறிவு திறனால் கருகொள்ளும் ஒரு கொள்கை எப்பொழுது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த கொள்கைக்கு முழு வெற்றி. தலைப்பை உன்னிப்பாக கவனிப்போம். அறிவுத்திறனை விட உணர்வு திறன் தான் ஒருவரின் வாழ்க்கைக்கு முக்கியம். நாங்கள் அறிவுத்திறன் தேவையில்லை என்று சொல்லவில்லை, அறிவுத்திறன் இருக்க வேண்டும். ஆனால் எது முக்கியம் என்பதுதான் இங்கு நம்முடைய போட்டி. குமாரி ஜெயந்தி அவர்கள் தலைப்பை சரியாக புரிந்து கொள்ளாது பேசிவிட்டார் என்று நினைக்கிறேன். அடுத்து, விரும்பிய பெண் கிடைத்தால் வெற்றி என்று சொல்கிறார்கள். ஆனால் விரும்பிய பெண் எவ்வாறு இருக்க வேண்டும்? நல்ல குணம் படைத்தவராக இருக்க வேண்டும். அறிவுத்திறன் மட்டும் போதுமா? அங்கு உணர்வு திறனுக்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவது உங்களுக்கு தெரியவில்லையா? ஆக புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. அறிவுத்திறன் தான் முக்கியம் என்றால் வெற்றி இல்லை என்று எங்கள் வாதத்தை மெய்ப்பிக்கும் இந்த பாடல் வரிகளை உணர்வுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். கருத்துக்கு கருத்து கைத்தட்டல் வாங்கினார் எரிமலை குழு பேச்சாளர் சாமிநாதன். அடுத்து அவரை எதிர்த்து பேச வருகிறார் தலைப்பை வெட்டி பேசும் அம்பு குழுவின் இரண்டாம் பேச்சாளர் ரவி. நாங்கள் அன்பு வழக்கையும் ஆசை வழக்கையும் முன்பு சந்தித்திருக்கின்றோம். இன்று இதுவரை காணாத வழக்கு, அறிவுக்கும் உணர்வுக்கும் நடக்கும் முடிவாத வழக்கு, முடிந்து போகாத வழக்கு. அனைவருக்கும் வணக்கம். சமூகவியல் வல்லுநர்கள் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரை ஆதாரபூர்வமான உதாரணங்களை வைத்து அறிவையும் உணர்வையும் கட்டம் கட்டமாக வகுக்கிறார்கள். ராபர்ட் கே மெர்டன் எனும் வல்லுநரை பொறுத்தவரையில் குழந்தை பருவம் என்பது உணர்வு நிலையை மட்டும் குறிக்கும் ஒரு பருவம். அங்கே ஆழமான அறிவுத்திறனுக்கு இடமே இல்லை என்று முதல் கட்டத்தை தெளிவாக விளக்கி இருக்கின்றார். இரண்டாவது கட்டத்தில் ஒருவன் கல்வி அறிவு, பகுத்தறிவு, சமுதாய அறிவு, அனுபவ அறிவு என்று எங்களது முதலாவது பேச்சாளர் குறிப்பிட்டதை போல 7.5 அறிவுத்திறன்களையும் பூர்த்தி செய்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நடைபோடுகின்றான். நீங்கள் எதிர்த்தரப்பின் பேச்சை கேட்டால் நமக்கு 7.5 அறிவுத்திறன்கள் வந்து கிடைக்காது, 7.5 நாட்டு சனிதான் வந்து பிடிக்கும். அறிவுத்திறனின் உச்சகட்ட வளர்ச்சியான விஞ்ஞான வரலாற்றை பார்த்தாலும் ஒரு மனிதனின் கண்டுபிடிப்பை பார்த்து உலகமே வியந்திருக்கின்றது. அவனது உணர்வின் வெளிப்பாட்டை பார்த்து தெருவே பயந்திருக்கின்றது. ஆர்க்கிமிடிஸ் என்னும் கிரேக்க விஞ்ஞானி தண்ணீருக்குள் வைக்கப்படும் பொருளுக்கும் அழுத்தத்தால் வெளியாகும் தண்ணீருக்கும் தொடர்பு இருப்பதாக தனது குளியல் அறையில் கண்டுபிடித்த கிறுக்கு உணர்ச்சியின் கிளர்ச்சியால் துணி இல்லாமல் தெருவுக்கு வந்து மக்களை பயமுறுத்தினார். அவரது அறிவுத்திறனை மக்கள் ஆடை கட்டி போற்றினார்கள்.
சமூகவியலும் அறிவியலும் மட்டுமல்லாமல் சமயங்களும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மானிடத்தே என்று இப்பிறப்பின் வழி மனிதன் புத்தி பெறுகின்றான், அறிவு தெளிவு பெற்று முக்தி அடைகின்றான். நமது அறிவு சார்ந்த பொருளியலில் ஒருவர் வேலைக்கு மனு செய்யும் பொழுது அவரது அறிவுத்திறனை அங்கு சோதனை செய்யப்படுகின்றது. எனக்கு 10 மணிக்கு பயம் வரும், எனக்கு 12 மணிக்கு தேசிய உணர்வு பீரிட்டு கொதித்து கொந்தளிக்கும், எனக்கு 4 மணிக்கு பயம் வரும், 5 மணிக்கு தைரியம் வரும் என்று உணர்வு பட்டியலை அறிவு சார்ந்த பொருளியல் எதிர்பார்ப்பதில்லை. இந்த நூற்றாண்டின் வாசலிலே நின்று கொண்டிருக்கும் வாலிபனே வா. வெற்றி என்பது நீ மட்டும் தேடி சென்று அடைந்து விட முடியாது. அந்த வெற்றியை நோக்கி சென்று உன்னை வெற்றியடை செய்வதே உனது அறிவுத்திறன்தான். எனவே எடா தம்பி, எடரா பேனா, உணர்வு கத்தியை தீட்டாதே, உன் புத்தியை தீட்டு. வாழ்க்கையில் வெற்றியை வலை போட்டு வீழ்ச்சி தேடும் இளைய நண்பனே, உனக்கொன்று சொல்லுகிறேன், காது கொடுத்து கேள். உணர்வு என்பது தேசிங்கராஜின் குதிரை. அதை நீ அடக்கிவிட்டால் அது உனக்கு பொதி சுமக்கும் கழுதை. அதற்கு நீ அடங்கிவிட்டால் அந்த வானமே உனக்கு துணை வந்தாலும் நீ வாழ்க்கையின் எல்லையை நினைத்து கூட பார்க்க முடியாது. உணர்ச்சிக்கே மதிப்பு கொடுத்து உணர்வுகளை தூண்டும் தமிழ் படங்களை விடியாத வீடியோவில் பார்த்து தூங்கிக் கொண்டிருக்கும் தமிழினமே, நீ அறிவுக்கு வேலை கொடு. அறிவால் நீ விழித்திரு, எங்கள் வாதத்தால் நீ தனித்திரு, உணர்வால் விழித்திரு. எதிர்த்தரப்பின் இரண்டாவது பேச்சாளரின் கருத்தை கேட்டு நீ சோர்ந்து படுத்து விட்டால் நீ படுத்த இடம் சுடுகாடு. அறிவெனும் பாதையிலே புறப்படு, பாதையெல்லாம் உன் வீடு என்று எனது அறிவான வணக்கங்களை அம்பாக தொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவையையும் கருத்துக்களையும் அள்ளி தெளித்தார் திரு ரவி. இனி இரு குழுவினரின் அணி தலைவர்கள் பேசவிருக்கிறார்கள். இடைவேளைக்கு பிறகு போட்டியை தொடர்வோம். சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் தொடரின் மாபெரும் இறுதி சுற்று போட்டி தொடர்கிறது. இன்றைய தலைப்பு, அறிவு திறனை விட ஒருவரின் உணர்வு திறனே அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். இந்த தலைப்பை ஒட்டி பேசுகிறார் எரிமலை குழுவின் 3ஆம் பேச்சாளர் அணி தலைவர் சேவகன். கொற்றவர்கள் கைதவழ்ந்து கற்றவர்கள் வாய்மலர்ந்து நற்றமிழாய் நறுமணம் வீசுகின்ற முத்தமிழுக்கும் முனைப்போடு வழிநடத்தி செல்பவருக்கும் மூவேந்தர்களாய் அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் உணர்வு திறன் மிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் பைந்தமிழ் பார்வையாளருக்கும் என் பணிவான வணக்கம். எங்களின் முதல் பேச்சாளர் உணர்வு திறனுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தார். 2ஆம் பேச்சாளர் நடைமுறை உணர்வு திறன்களை எடுத்து தொகுத்தார். நான் அறிவுத்திறனை விட உணர்வு திறன் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்று முடித்து வைக்க வந்துள்ளேன். அன்பு நண்பர்களே, எப்பொழுதும் மற்ற ஆற்றலை விட மன ஆற்றலுக்கு 3 மடங்கு சக்தி அதிகம். ஆகையால் தான் மனதை அடக்கியவன் மகான் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். துக்கங்களை பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று ரஸ்லின் என்ற அறிஞர் கூறியிருக்கின்றார். அடுத்து டாக்டர் டேனியல் கோல்மன் என்பவர் எவ்வாறு உணர்வு திறன்களை வகைப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். சுய விழிப்புணர்வுடன் இருப்பது, தன்னைத்தானே ஊக்குவித்துக் கொள்வது, பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, சுய கட்டுப்பாடுடன் திகழ்வது, முக்கியமாக சமுதாய திறன் பெற்று விளங்குவது, இத்தனையும் உள்ளடக்கியதுதான் உணர்வு திறன் என்று கூறுகின்றார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இதை விட வேறு என்ன வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அறிவுத்திறனை விட உணர்வு திறன் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தேடித் தருகிறது என்பதற்கு நமது மூத்த அமைச்சர் திரு லீ குவான் யூ அவர்களை இங்கு எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன். 1965 சிங்கப்பூரின் நிலைமை, கொள்கை வேறுபாடு, அதனால் கொந்தளிப்பு, தற்காப்பு இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, கைவிடப்பட்ட குழந்தை போல் சிங்கப்பூர் தவித்த அந்த வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் சிந்தினார். உணர்வு பூர்வமான முடிவுதான் வெற்றிக்கு வழி என உணர்ந்த திரு லீ அவர்கள் தன் உணர்வு பூர்வ பேச்சாற்றலால் பல்வேறுபட்ட மக்களை ஒருங்கிணைத்தார். பல இன தலைவர்களுடன் கருத்து கலந்தார். கருணை உள்ளமும் கடமை உணர்வும் கொண்டு பொறுமையுடன் திட்டம் தீட்டினார். அருமையான சிங்கப்பூரை உருவாக்கி அற்புதமான தலைவரானார். அப்படிப்பட்ட தலைவர்கள் கூட நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நல்ல உணர்வு திறன் மிக்க பிள்ளைகளை தான் வளர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். உணர்வு திறன் மிக்க பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? கணவனை புரிந்து கொண்ட மனைவி, மனைவியை புரிந்து கொண்ட கணவன், இவர்கள் இருந்து புரிந்துணர்வு கொண்ட இல்லற வாழ்வில் நல்ல வித்துக்களாக பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுகிறார்கள். ஒருவரை மற்றொருவர் புரிந்து கொள்ளாமல் கணவன் ஒரு பாதை, மனைவி ஒரு பாதை, பிள்ளை ஒரு பாதை என்று இருந்தால் வெற்றி வேறு பாதையாகத்தான் இருக்கும்.
எனவே ஒழுக்கமும் பண்பும் நிறைந்து உலக நடப்பினை அறிந்து சமுதாயத்துடன் ஒன்றி வாழும் உணர்வு திறன் பெற்ற ஒருவன் தான் வெற்றி அடைகிறான் என்று நாங்கள் கூறுகின்றோம். குறித்து கொள்ளுங்கள், அறிவு சிறிதளவு இருந்தாலும் போதும், தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று தாமஸ் ஆல்வா எடிசன் கூறியிருக்கின்றார். ஜான்சன் என்ற மனோதத்துவ பேராசிரியர் பரஸ்பர உறவுகளை நாம் எப்படி வளர்த்துக் கொள்கிறோம் என்பதில் தான் வெற்றி வெளிப்படுகிறது என்கிறார். மேலும் அவர் கூறும் பொழுது, நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை பிறருடனும் சமுதாயத்துடனும் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்னதான் அறிவாற்றல் பெற்றிருந்தாலும் கூட தாழ்வு மனப்பான்மை, வஞ்சகம், ஆணவம் என்ற நிலைக்கு இறங்குகிறார்கள் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட நிலைக்கு இறங்கியவர்கள் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்? எனவே அறிவுத்திறனாலே, படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் அறிவுத்திறனாலே உயர்ந்திருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் சகோதர சகோதரிகளே என துவங்கி டாக்டர் சுவாமி விவேகானந்தர் தன் உணர்வுபூர்வ பேச்சாற்றலால் இந்தியர்களுக்கே ஒரு மதிப்பை தேடி தந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த மனிதன் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் என்பதை இங்கு நான் சொல்லத்தான் வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று. எனவே நண்பர்களே, உங்கள் அம்புகளை வீணாக்காதீர்கள், ஏனென்றால் அவை எங்கள் நெருப்புக்கு முத்தமிட்டு கொண்டிருக்கின்றன என்று கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். உணர்வு திறனால் வெற்றி பெற்ற தலைவர்களை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார் எரிமலை குழு பேச்சாளர் சேவகன். அடுத்து தலைப்பை வெட்டி பேசும் அம்பு குழுவின் பேச்சாளர் அணி தலைவர் துரைராஜு. நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சிட்டுக்குருவியின் சிறகை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் திறமை கேட்டேன், அறிவு சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன். நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது அறிவின் வசம் என்று சொல்லுகிறோம், அவர்களோ அந்த சகவாசமே வேண்டாம் என்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு அறிவுத்திறனின் அடையாளங்களை காட்ட விரும்புகிறோம், அவர்களோ உணர்ச்சி வசப்படுகிறார்கள். மீதம் இருப்பதோ ஒரு சுற்று. மீனாட்சி அவர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? அவர்கள் போட்டியின் ஆரம்பத்திலிருந்து அதிகமான உணர்வு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் என்பதையே அதிகமாக சுட்டிக்காட்டி பேசுகின்றார்கள். கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பிலே உணர்வு திறன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தமிழில் பார்த்தாலும் ஆங்கிலத்தில் பார்த்தாலும் திறன் என்ற வார்த்தைக்கு அறிவின் சாயலே அதிகமாக தெரியும். உணர்வு திறனை உலகுக்கே அறிமுகப்படுத்திய டேனியல் கோல்மன்னும் இதைத்தான் குறிப்பிடுகிறார். எனவே தலைப்பின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பீடு சரியான அளவில் இருக்க வேண்டும். இதை நீதிபதிகள் கவனிக்கும். இது அவர்கள் செய்த முதல் குற்றம். அடுத்து இரண்டாவது பேச்சாளர் மனவிலக்கை பற்றி, தாம்பத்திய உறவை பற்றி எத்தனையோ உணர்வின் எடுத்துக்காட்டுகளை கூறினார். அவரது உணர்வை பாராட்டுகிறோம். ஆனால் அந்த உணர்வை அறிவு வழிநடத்தி சென்றால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை எங்களது இரண்டாவது பேச்சாளர் ஆதாரபூர்வமாக நிரூபித்து விட்டார். இதையும் நீதிபதிகள் கவனிக்கும். இது அவர்கள் செய்த இரண்டாவது குற்றம். அடுத்து மூன்றாவது பேச்சாளர் உணர்வின் ஆதிக்கமே வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் என்று அறைகூவல் விடுத்தார். அவருக்கு என்னுடைய தீர்மானமான பதில், மனிதர்கள் மத்தியில் பல அடங்காத உணர்வுகள் இருக்கின்றன என்றால் அது அவர்களின் உரிமை, நாங்கள் ஆதரிக்கிறோம். தங்களது அறிவை கலந்து ஆலோசிக்காமல் செயல்பட்டு தோல்வியை சந்திக்கிறார்கள் என்றால் அது அவர்களின் தலையெழுத்து, நாங்கள் வருத்தப்படுகிறோம். இந்த உண்மையை ஏற்க மறுத்தது அவர்கள் செய்த மூன்றாவது குற்றம், மாபெரும் குற்றம். இதை நீங்கள் எல்லாருமே கவனிக்கவும். பொதுவாக அறிவு உணர்வை தொட்டால் குற்றங்கள் களையப்படலாம் என்று நீதி சொல்லுகிறது. இந்த உண்மையை அறிவுபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் நீதிபதிகள் முன்னிலையில் அடக்கமான அண்ணனாக இருந்து அந்த மூன்று தம்பிகளுக்கும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வெற்றியை வெறும் உணர்வாக பார்க்கின்ற கூட்டம் அதை வெறும் இதயத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. வெற்றியை வெறும் அறிவாக பார்க்கின்ற கூட்டம் அதை வெறும் மூளையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. ஆனால் உண்மையில் எப்போது இதயமும் மூளையும் பின்னி பிணைந்து ஜடை போட்டுக் கொள்கின்றதோ அப்போதுதான் வாழ்க்கையில் வெற்றி பிறக்கின்றது. சமூகவியலை கேட்டாலும் இதைத்தான் சொல்லுகிறது, அறிவியலை கேட்டாலும் இதைத்தான் சொல்லுகிறது. எங்களது இரண்டாவது பேச்சாளரும் இதைத்தான் சொன்னார். நீங்கள் சொன்னது போல உணர்வு திறன் மட்டுமே வெற்றி என்றால் ஒருவனுக்கு வலது மூளை போதும். பகுத்தறியும் தன்மை மட்டுமே வெற்றி என்றால் அவனுக்கு இடது மூளை போதும். ஆனால் இந்த இரண்டும் எந்த புள்ளியில் சந்தித்துக் கொள்கின்றனவோ அந்த புள்ளிதான் வெற்றியின் அடையாளம். இதற்கு அடிப்படை எப்போதுமே அறிவுத்திறன் தான். மீண்டும் சொல்லுகிறேன், உணர்வுகள் ஆரம்பித்து வைக்க அறிவு வந்து முடித்து வைப்பதுதான் வாழ்க்கையில் வெற்றி. உணர்வுகளில் ஆரம்பித்து உணர்வுகளிலேயே முடிந்து போவதற்கு வேறொரு பெயர் இருக்கிறது. 1965 சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்து வந்தபோது அப்போதைய பிரதமர் திரு லீ குவான் யூ முதலில் நாம் பிரிந்து விட வேண்டும் என்று எனது உணர்வு சொன்னது. நான் இணங்கவில்லை. நாம் பிரிந்தாலும் இந்த புதிய சிங்கப்பூரும் உலக மேடையிலே வெற்றி நடை போட முடியும் என்று எனது உணர்வு சொன்னது. இந்த நாடே தலை வணங்கியது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
மனிதனும் அவரது சிந்தனைகளும் என்ற தனது நூலில் எதிரொலிக்கும் அவரது ஒவ்வொரு வார்த்தையும் இன்று ஒவ்வொரு சிங்கப்பூரரின் வாழ்க்கையிலும் வெற்றியை தேடி தந்திருக்கிறது. அப்போதைய தலைமைத்துவத்தின் அறிவுத்திறனால் தான் இன்று சிங்கப்பூர் சாதனை படைத்திருக்கிறது என்பதை அழுத்தமாக அழுத்திச் சொல்ல விரும்புகிறேன். ஒருவனது உணர்வு கூட அவனது அறிவை கேட்டுத்தான் எழ வேண்டும், விழ வேண்டும். பொதுவாக நமது முன்னாள் தலைவர்கள் மட்டும் தேச உணர்வை அறிவுத்திறன் கொண்டு வழி நடத்தாமல் இருந்திருந்தால் இன்று சிங்கப்பூர் வெற்றி அடைந்திருக்க முடியாது. ஒரு சிங்கப்பூரனாக இருந்து நாங்கள் கண்ட உண்மை இது. எனது மொழி உணர்வை மட்டும் நான் அறிவுத்திறன் கொண்டு இந்த மேடைக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் இன்றைய நாள் பேசியே இருக்க முடியாது. ஒரு தமிழனாக இருந்து நாங்கள் கண்ட உண்மை இது. இறுதியாக உங்கள் உணர்வு உங்கள் கையில், அதனை வழி நடத்தும் அறிவு எங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம் அடுத்த சுற்றில். நன்றி, வணக்கம். எதிரணியின் ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்தை அப்படியே அள்ளி தெளித்தார் துரைராஜு. சரி, காரசாரமான சொற்போரின் முதல் பகுதி இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதி இடைவேளைக்கு பிறகு. சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் மாபெரும் இறுதி சுற்று தொடர்கிறது. இப்பொழுது போட்டியின் இரண்டாம் பகுதி. எதிரணியை எதிர்த்து பேச இன்னும் ஒரு வாய்ப்பு. பேச்சாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நேர கட்டுப்பாடு 2 நிமிடம். இன்றைய தலைப்பை ஒருமுறை நினைவு கூறுவோம். அறிவுத்திறனை விட ஒருவரின் உணர்வு திறன்தான் அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். இப்பொழுது இரண்டாம் பகுதியில் முதலில் பேசுகிறார் வெட்டி பேசும் அம்புக்குழுவின் பேச்சாளர் ஜெயந்தி. எதிர்த்தரப்பின் மூன்றாவது பேச்சாளர் உணர்வு திறனால் வாழ்க்கையில் வெற்றி, முன்னேற்றம், சமூகத்தில் வளர்ச்சி, நாட்டில் மேம்பாடு என்று அடுக்கிக் கொண்டே போனார். அந்த உணர்வு திறனை வளர்ப்பதற்கு நமது நாட்டில் நடவடிக்கைகள் நிறைய இருப்பதாக ஆதாரங்களை அள்ளி வீச முடியாது. ஆனால் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு நான் ஆதாரங்களை அள்ளி வீசுகிறேன், முடிந்தால் பிடித்துக் கொள்ளுங்கள். நமது நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையிலும் அறிவுத்திறனை மேம்படுத்த அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்பல. தொழிலாளர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு 200 மில்லியன் வெள்ளியை நமது அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சிங்கப்பூரர்கள் ஒவ்வொருவரும் சமூக பிணைப்பில் உயர்வடைய வேண்டும், அறிவுத்திறனில் மேம்பட வேண்டும் எனும் நோக்கத்தில் நமது அரசாங்கம் சமூக அமைச்சின் மூலமாகவும் சிண்டாமிண்டாக்கி போன்ற சுய உதவி சங்கங்கள் மூலமாகவும் வசூலிக்கப்படும் 1 வெள்ளிக்கு அரசாங்கத்தின் நன்கொடை 1 வெள்ளி என்று உதவிக்கரம் நீட்டுகிறது. மேலும் கல்வியில் மாணவர்கள் அறிவுத்திறனை உயர்த்துவதற்காக நமது வரவு செலவு திட்ட அறிக்கை ஆக கூடுதலான விழுக்காட்டு நிதியை கல்விக்கு வழங்குகிறது. இதையெல்லாம் என் எதிர்த்தரப்பு நண்பர்கள் அறியவில்லை போலும். மேலும் எதிர்த்தரப்பினர் உணர்வுக்கு ஆதாரமாக பெண்ணின் தன்மையையும் குடும்ப நலனையும் ஆதாரமாக மேற்கோள் காட்டினார். அவர்களுக்கு அறிவுடைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொன்னதை நான் கூறுகிறேன். காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப உலகத்தோடு ஒட்டி வாழச் செய்வது அறிவு. எதிர்கால நிகழ்வுகளை இப்பொழுதே உணர்ந்து முன் ஏற்பாடுகள் செய்து கொள்ள உதவுவது அறிவு. எதை எவர் எப்போது சொன்னாலும் அதில் உள்ள உண்மை தன்மையை ஆராய்வது அறிவு. வாழ்க்கை நடத்துவதற்கும் அறிவு, அதே வாழ்க்கையை வெற்றி படிக்கு கடத்துவதற்கும் அறிவு. இப்படி மனிதனின் எல்லா செயல்பாட்டிலும் அறிவுத்திறன்தான் தலைமை தாங்கி வழி நடத்துகிறது. இதனை நீங்கள் மறுக்க முடியாது, மறைக்க கூடாது. உணர்வுகளின் கொந்தளிப்பால் நீங்கள் என்னதான் எரிமலையாய் வெடித்தாலும் கூட எங்களை போல் அறிவுத்திறன் படைத்தோரை நிச்சயமாக அழித்துவிட முடியாது. நன்றி, வணக்கம். அடுத்து ஒட்டி பேசும் எரிமலை குழு பேச்சாளர் சாமிநாதன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மனிதனின் அத்தியாயத்தை சுட்டிக்காட்டி குழந்தை பருவத்திலேயே ஒருவனுக்கு அதிகம் உணர்வு திறன் தான் இருக்கிறது என்று சொன்ன இரண்டாவது பேச்சாளருக்கு எங்கள் நன்றி. காரணம், எங்களுக்கு சாதகமாகவே அவர் பேசிவிட்டார். அடுத்து, உணர்வின் வெளிப்பாட்டால் தெருவே பயந்து போகிறதாம். நாங்கள் கூறுவதெல்லாம் உணர்வுகளை தக்க முறையில் வெளிப்படுத்தினால்தான் வெற்றி நிச்சயம். உணர்வுகளை கண்டபடி வெளியிட்டால் நிச்சயமாக வெற்றி கிட்டாது. வேலை தேடும் போது அறிவுத்திறனுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறதாம். அப்படி என்றால் நீங்கள் ஒழுக்கமாக இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிட்டாதா? வேலை தேடும் பொழுது அறிவுத்திறன் அப்படி அங்கு தேவைப்பட்டாலும் கூட பிறரோடு சுமூகமாக பழகுவதற்கும் அந்த உணர்வுத்திறனே உங்களுக்கு கை கொடுக்கிறது. யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், அதுதான் வெற்றி என்று சொன்னார். ஆனால் இன்று இந்தோனேசியாவில் கலவரங்கள் நடந்து வருகின்றன. பல அமைதி உடன்பாடுகள் இன்னும் முட்டுப்பாடு அடைந்துள்ளன. அதற்குரிய காரணம் என்ன? ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது விட்டு கொடுக்கும் தன்மை, சகிப்புத்தன்மை, இவை அனைத்தும் இல்லாததால் தான் இங்கு அறிவுத்திறனுக்கு வேலை இல்லை, உணர்வுத்திறனுக்கு தான் அதிக வேலை இருக்கிறது.
நீங்களும் உணர்வு திறனையே உங்களின் வெற்றிக்கு பின்பலம் என்று சொல்லத்தான் வேண்டும். காரணம், இந்த விவாத போட்டியில் நீங்கள் அனைவரும் அறிவுத்திறன் மிக்கவர்கள் தான், ஒத்துக்கொள்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கலந்தாலோசித்து உங்கள் தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டி மற்றொருவர் தெரிந்து கொள்ள, அப்படி உங்கள் வாதத்தையே கோர்வையாக படைத்தால்தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆக அம்பே, அன்பாக சொல்கிறேன் கேள். அம்புகளை குறிப்பார்த்து எழுதினால்தான் அந்த அம்புக்கே மதிப்பு. அன்பினால் ஆகாதது ஒன்றுமில்லை. பிறரை புரிந்து அன்பு காட்டி வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அடுத்து தலைப்பை வெட்டி பேசும் அம்புக்குழு பேச்சாளர் ரவி. ஒரு மனிதனின் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதுதான் உணர்வு திறன் என்று எதிர்த்தரப்பின் மூன்றாவது பேச்சாளர் குறிப்பிட்டார். அவரது வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஒருபடி மேலே சென்று வெற்றியை அறிமுகப்படுத்துவதுதான் அறிவுத்திறன். நீங்கள் நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுகிறீர்கள், நாங்கள் வாழ்க்கையின் வெற்றியை பற்றி பேசுகின்றோம். நீங்கள் உணர்வை மட்டுமே நம்பி அந்த உணர்வு நிலையிலே இருந்தால் நமக்கும் மண்டாயில் வசிக்கும் ஆமைக்கும் என்ன வித்தியாசம் என்று எனது அறிவு என்னை அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களை நான் கேட்கின்றேன். எதிர்த்தரப்பின் முதலாவது பேச்சாளர் திரு சூசகமாக கூறினார், உணர்ச்சிகளின் சக்தி, தன்முனைப்பு போன்ற உணர்வுகளை தொட்டு பேசினார். டேனியல் கோல்மனின் அடிப்படையில் அவரது கருத்து அமைந்திருந்தது. அவருக்கு எனது முடிவான பதில், அறிவுத்திறனை சோதிப்பதற்கு என்று இருக்கும் தேர்வுகளைப் போல உணர்வு திறனை சோதிப்பதற்கென்று எந்த ஒரு தேர்வும் இன்னும் தயார் செய்யப்படவில்லை. உணர்வு திறனில் அடங்கி இருக்கும் பல கூறுகள் அறிவுத்திறனில் இருப்பதாக டேனியல் கோல்மன் தனது இந்த புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். எனவே எதிர்த்தரப்பினரே, வந்து போகும் வானவில் உணர்வுகளை எண்ணிக்கையில் வைக்காதீர்கள். சின்ன சின்ன உணர்வுகளில் உங்களது அறிவினை அடகு வைக்காதீர்கள். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியில் இருக்கும் காலத்தில் அறிவு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எதிர்த்தரப்பின் இரண்டாவது பேச்சாளருக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர் குணநலன்களின் அடிப்படையில் வாதாடினார். ஒழுக்கம் மற்றும் இரண்டாவது பேச்சாளர் அறம்போலும் கூர்மையரைனும் அறம்போல் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று திருவள்ளுவரின் திருக்குறளை எடுத்து காட்டினார். அங்கும் திருவள்ளுவர் மக்கட்பண்பு எனும் மக்கள் பண்புகளை பற்றி தான் பேசுகின்றார்கள். நாங்கள் இங்கு பண்புகளை பற்றி பேசவில்லை, குணநலன்களை பற்றி பேசவில்லை. நாங்கள் இங்கு அறிவுத்திறனையும் உணர்வு திறனுக்கான அறிவுத்திறனுக்கும் உணர்வு திறனுக்கும் உள்ள போட்டியை பற்றி தான் நாங்கள் இங்கு வாதாடுகின்றோம். நீங்கள் தலைப்பையே தலைகீழாக புரிந்து கொண்டு இங்கு வந்து மோகினி ஆட்டம் ஆடுவதில் புண்ணியமே இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்து தலைப்பை ஒட்டி பேசும் எருமலை குழு பேச்சாளர் சூசைதாசன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். என் அருமை எதிர்த்தரப்பினரே, எதிர்த்தரப்பு தலைவர் நாம் தவறு செய்ததாக பட்டியலிட்டு கூறினார். ஆனால் எதிர்த்தரப்பில் மொத்தமாக 3 பேரும் செய்த தவறு, அவர்கள் தலைப்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் அறிவுத்திறன் தேவையில்லை என்று ஒருபோதும் கூறவில்லை, இனிமேலும் கூற மாட்டோம். அறிவுத்திறன் தேவை, அதைவிட உணர்வு திறன் தேவை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு. எதிர்த்தரப்பு முதலாவது பேச்சாளர் டேனியல் கோல்மன் என்பவரை மேற்கோள் காட்டினார். அதே போல இரண்டாவது சுற்றிலே இரண்டாவது பேச்சாளர் டாக்டர் டேனியல் கோல்மனை மேற்கோள் காட்டினார். ஆனால் பாவம், அதற்கு பின்னால் வந்த அறிஞர்களை அவர்களுக்கு தெரியவில்லை. இன்று EQவை எப்போது அளப்பது என்பதற்கு டாக்டர் பேட்ரிஷியா பேட்டன் அவர்கள் நூல் எழுதி விட்டார். சென்று நூலகத்திலே வாசித்து பாருங்கள். நான் முதல் சுற்றிலேயே டாக்டர் பேட்ரிஷியா பேட்டன் அவர்களை பற்றி கூறினேன். மனிதனின் அறிவு சார்ந்த அத்தனை திறமைகளுக்கும் பின்னணியில் நின்று செயல்படும் சக்தியாக விளங்குவதுதான் உணர்வு திறன். டாக்டர் டேனியல் கோல்மன் அவர்களுக்கு நன்கு பரிச்சயமானவர் போலும் அவரே நான் மேற்கோள் காட்டுகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையானதில் 20% தான் அறிவுத்திறன் தருகிறது. மீதி உள்ள 80% உணர்வு திறன் போன்றவற்றில் இருந்துதான் மனிதன் பெற்றுக்கொள்கின்றான் என்று ஒருவரல்ல, இருவரல்ல, அனைத்து மனோவியல் நிபுணர்களும் ஏற்றுக்கொள்வதாக டேனியல் கோல்மன் குறிப்பிடுகின்றார். எதிர்த்தரப்பிலே அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களை உங்களை பார்த்து ஒன்று கேட்கின்றேன். பாடசாலையிலே ஒரு மாணவன் என்று ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறானோ, ஆசிரியர்களின் சொல் கேட்டு நடக்காதவனாக இருக்கின்றானோ, பள்ளியின் கட்டுப்பாடுகளை மீறுகிறானோ, அவன் கல்வியில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியாது. இங்கே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒழுக்கம் முக்கியம், பண்பு முக்கியம். பண்புகளை தருவது உணர்வு திறன். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக எதிர்த்தரப்பினரே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எங்களிடம் வாருங்கள். நாங்கள் காட்டுகிறோம் நல்வழி. எங்கள் வழி புது வழி, ஆனால் எல்லோருக்கும் பொது வழி. உணர்வு திறன்தான் வெற்றிக்கு வழி. அடுத்த பேச்சாளர் பேசுக விடுகின்றேன் வழி. நன்றி, வணக்கம்.
அடுத்து தலைப்பை வெட்டி பேசும் அம்புக்குழுவின் பேச்சாளர் துரைராஜு. மீண்டும் வணக்கம். அவர்களது உற்சாகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தன்முனைப்பு பயிற்சிக்கு சென்று வந்தது போன்ற ஒரு உணர்வு. ஆனால் வாதங்களை கேட்கும் போது அவர்களது குழப்ப உணர்வு இன்னும் தீரவில்லை என்று எங்களது அறிவு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தலைப்பை சற்றும் உணராத முதல் பேச்சாளருக்கு மீண்டும் சொல்லுகிறேன், எதுகை மோனையோடு சொல்லுகிறேன். உணர்வு என்பது வெறும் கூடு, அங்கே உணர்ச்சி என்பது அதன் வெளிப்பாடு, அறிவு என்பது அந்த இரண்டுக்கும் ஒரு கட்டுப்பாடு, வாழ்க்கையில் வெற்றி என்பது இந்த மூன்றுக்கும் ஒரு உடன்பாடு. இந்த மூன்று பாடுகளையும் அவர்கள் படுத்திய பாடு பெரும் பாடு. நீதிபதி அவர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? இரண்டாவது பேச்சாளர் உணர்வு திறன் இல்லாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்று வருத்தத்தோடு சுட்டிக்காட்டி குறைபட்டுக் கொண்டார். அவருக்கு என்னுடைய தீர்க்கமான பதில், உணர்வை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு நேற்று இருந்த உணர்வு இன்று இருப்பதில்லை, இன்று இருக்கின்ற உணர்வு நாளை வரை நிலைப்பதில்லை. வினாடிக்கு வினாடி மாறும் உணர்வை குழப்பம் என்றுதான் மனோவியலும் சொல்லுகிறது. இப்படி உன்னுள் எழும் உணர்வு எத்தனை காலம் நிலைத்திருக்கும் என்று உன்னாலேயே உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று உளவியலும் சொல்லுகிறது. ஆனால் உன்னுள் சேமித்து வைக்கப்படும் அறிவுத்திறன் மட்டும் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று அனுபவம் சொல்லுகிறது. இதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். மூன்றாவது பேச்சாளர் புரிந்துணர்வு மிக்க குடும்பத்தை பற்றி பேசினார். அவர் சொன்னதை வைத்து வாழ்க்கையை நகர்த்தி விடலாம், ஆனால் நாங்கள் வானத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்வதை எந்த கணக்கில் சேர்த்துக் கொள்வது? ஒரு நல்ல இளைஞனாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தொழிலாளியாக, ஒரு நல்ல குடும்பமாக இருப்பதற்கு உணர்வு திறன் தேவை என்பதை நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு படி மேல் சென்று வெற்றியை சந்திப்பதற்கு அறிவுத்திறன் அதிகமாக தேவை என்பதைத்தான் நாங்கள் குழப்பமில்லாமல் சொல்லுகிறோம். இரண்டாவது பேச்சாளர் அமெரிக்க நிறுவனங்களை பற்றி பேசினார். நிறுவனங்கள் வாழ்வதற்கும் சமாளிப்பதற்கும் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உணர்வு திறன் தேவை. நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். ஆனால் நவீன அறிவு சார்ந்த சேவைகள் வழங்கும் போது அதன் முதலீடு அறிவு திறனாகத்தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி நம் கையில். இதை நீங்கள் கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும். நாங்கள் இங்கு வாழ்வதற்கு வழியை சொல்லவில்லை, வெற்றியின் விழிகளை திறப்பதற்கு வழி சொல்லுகிறோம். இறுதியாக, உணர்வு திறனில் நீ வேலைக்காரனாயிரு, அறிவு திறனில் நீ எஜமானனாயிரு. உங்களை போல் நாங்கள் எப்போதுமே எஜமானர்கள். நீங்கள் இப்படி. நன்றி, வணக்கம். அடுத்து தலைப்பை ஒட்டி பேசும் எரிமலை குழு பேச்சாளர் சேவகன். அவைக்கு மீண்டும் என் வணக்கம். இவர்களிடம் ஏதோ ஒரு திறன் குறைவு இருக்கிறது, இல்லை என்றால் எரிமலை மீது அம்பெய்திருக்க மாட்டீர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சொல்ல சொன்னால் நாட்டின் பொருளியலை பற்றி முதல் பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தார். குழந்தை பருவத்திலிருந்து உணர்ச்சி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது என்று சொன்ன அவரே அறிவு வேலை செய்கிறது என்கிறார். எது உடனே கூட இருந்தே எது துணை செய்கிறதோ அதுதான் வெற்றிக்கு வழிவகுமே அன்றி இடையிலே வந்து போகக்கூடியது வெற்றிக்கு வழிவகுக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து நடுவர்களுக்கு உணர்வு பூர்வமாகவே சுட்டி காட்டினார். மொத்தத்தில் இவர்கள் அந்த ஐக்கியூ ஈக்யூ என்று சொல்லக்கூடிய அறிவுத்திறனையும் உணர்வு திறனையும் சரியாக ஆய்வு செய்திருந்தார்கள். ஆனால் இவ்வளவு குழப்பம் அவர்களுக்கு வந்திருக்காது. ஏனென்றால் அதை பற்றி நாங்கள் தெளிவாக ஆய்வு செய்திருக்கிறோம். இதுவரை 200 ஆய்வுகளுக்கு மேல் செய்யப்பட்டு விட்டது. 20 எனது முதல் பேச்சாளர் சொன்னது போல 20 விழுக்காடு அறிவுத்திறன், 80 விழுக்காடு உணர்வு திறன். 80 20 என்று நடுவர்கள் கொள்ளட்டும், நான் கூறுவதை நீங்கள் கேளுங்கள். முதல் பேச்சாளர் திரு ஜெயந்தி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் முதல் பேச்சிலே பேசும் பொழுது உணர்வு திறன் இருந்தால் வெற்றியை அடையலாம் என்று தவறுதலாக சொல்லிவிட்டார்கள். அது நடுவர்களின் கவனத்துக்கு இருந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. வெற்றி என்பது சாதாரணமாக செக்போனில் பாஸ் செய்தால் ஒருவருக்கு வெற்றியா? அது வெற்றி அல்ல. சமூக அங்கீகாரம் பெற வேண்டும், வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அதுதான் நாங்கள் வெற்றி என்று சொல்கிறோம். ஒரு உணர்வு திறன் குறைவாக இருப்பவர், அமெரிக்கா நிறுவனங்களிலே எடுக்கப்பட்ட ஆய்வானது உணர்வு திறன் குறைவாக இருப்பவர்கள் குறைந்த உற்பத்தியை தருகிறார்கள். உணர்வு திறன் குறைவாக உள்ளவர்கள் அடிக்கடி நிறுவனம் விட்டு நிறுவனம் மாறுகிறார்கள். உணர்வு திறன் குறைவாக உள்ளவர்கள் தான் வாடிக்கையாளர்களுக்கு குறித்த நேரத்திலே பொருள்களை அனுப்ப முடியாதவர்களாகிறார்கள். ஆகவே தனி மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொது வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, காதலை எடுத்துக்கொண்டாலும் சரி, நட்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா நிலைகளிலும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, அறிவுத்திறனை விட உணர்வுத்திறன் ஒருபடி மேலே தான் நிற்கிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். அறிவு திறனையும் உணர்வு திறனையும் சேர்த்துதான் வெளிக்கொணர்ந்தார்கள் இருதரப்பு பேச்சாளர்களும். இதில் யாருக்கு வெற்றி என்பதை முடிவு செய்யும் பணி நடுவர்களுக்கு. அவர்கள் பணியை நிறைவேற்றும் வரையில் பொறுத்திருப்போம். மீண்டும் இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் தொடரின் மாபெரும் இறுதிச் சுற்று போட்டிக்குரிய
தீர்ப்பை நடுவர்கள் எழுதிவிட்டார்கள். அந்த தீர்ப்பை நம்மிடம் தருவதற்கு முன் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். நடுவர்கள் மூவரின் சார்பில் திரு உத்மான் கனி. வணக்கம். அறிவுத்திறனை விட ஒருவரின் உணர்வு திறனே அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். இதுதான் இன்றைய விவாதத்தின் தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டி 2 குழுக்கள் வாதித்தன. அவற்றில் எந்த குழு வெற்றி பெற்றது என்பதை நீதிபதிகளான நாங்கள் ஒருமனதாக முடிவெடுத்திருக்கின்றோம். வெற்றி பெற்றவரும் இந்த விவாதத்தின் சிறந்த பேச்சாளரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இப்பொழுதே கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு முடிவுகளை சொல்லும் முன்னால் நீதிபதிகளின் சார்பாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை என் தலையில் சுமத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை அங்கே அமர்ந்திருப்பவர்கள் அதிகமாக தலைமுடி இல்லாதவன் என்ற காரணத்தால் இருக்கக்கூடும், என்னவென்று எனக்கு தெரியாது. உணர்வு திறனா அறிவு திறனா என்பது கேள்வி. அதற்கு முன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் யார் என்பது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை 2 குழுக்களுமே அதிகப்படியாக ஆய்வு செய்யாதது போல் எங்களுக்கு தோன்றியது. அதாவது ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான் என்றால் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எந்த சூழலில் அவன் வெற்றி பெற்றவனாக கருதப்பட வேண்டும் என்பதை 2 குழுக்களுமே சற்று ஆராய்ந்து சொன்ன பிறகு அவனது அந்த வெற்றிக்கு அதிக காரணம் உணர்வு திறனா அறிவு திறனா என்று வாதித்திருந்தால் மிக சிறப்பாக சுவையாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கருதினோம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே. ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டார். கணக்கு பாடம். ஒரு அடைப்புக்குள் 10 செம்மறி ஆடுகள் இருக்கின்றன. அந்த 10 செம்மறி ஆடுகளில் 1 வெளியே வந்துவிட்டது. மீதம் அங்கு எத்தனை ஆடுகள் இருக்கும் என்று கேட்கிறார். ஒரு மாணவன் சொன்னான் புத்திசாலியாக, சார் 1 வெளியே வந்துருச்சுன்னா 10 தான் இருக்கும், அல்ல 9 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். 2வது மாணவர், இது தப்பு சார், ஒண்ணுமே இருக்காது என்று சொன்னார். ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்று அவனை பார்த்து கேட்டார். 2வது மாணவன் சொன்னான், ஒரு செம்மறியாடு வெளியே வந்துருச்சுன்னா மற்ற எல்லா செம்மறியாடும் வெளியே வந்துடும், ஆகவே அங்கு ஒண்ணுமே இருக்காது என்று. எது புத்திசாலித்தனம், எது அறிவுத்திறன், எது உணர்வு திறன் என்பதை உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். இப்படி இந்த 2 பேரில் யார் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்? இவர்கள் இருவருக்கும் இருந்த உணர்வில் எந்த உணர்வு அதிகமாக அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் என்பதுதான் கேள்வியின் இந்த விவாதத்தின் சாரம், குறிக்கோள் என்று நினைக்கின்றேன். 2 குழுக்களும் என்ன செய்தார்கள் என்றால், அதாவது அறிவுத்திறனை பற்றி விவாதித்தவர்கள் அறிவுத்திறனின் நல்லவற்றை எல்லாம் சொன்னார்கள். அறிவுத்திறனில் நல்லதும் இருக்கின்றது, கெட்டதும் இருக்கின்றது. அந்த அறிவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்திருக்கின்றது. உணர்வு திறனிலும் நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. அந்த உணர்வை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தால் நன்மை பயக்கும். அதே உணர்வு கட்டுக்குள் அடங்காமல் இருந்தால் தீமை பயக்கும். அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தர உதவி புரியாது. அந்த ஒரு பகுதியையும் அவர்கள் அதிகமாக பேசவில்லை, தொடவில்லை என்பதும் எங்களது கருத்து. மற்றபடி இந்த விவாதத்தில் வெற்றி பெற்ற குழு என்னவென்றால், தங்களது உணர்வுகளை அடக்கி அறிவுத்திறனோடு பேசி உங்களை கவர்ந்த குழுவே இந்த விவாதத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது எங்களுடைய தீர்மானம். இதற்கு மேல் அதிகமாக நான் பேச மாட்டேன். முடிவுகளை உங்களது பிரியத்திற்குரிய தலைவியிடமே கொடுத்து விடுகிறேன். நன்றி திரு உத்மான் கனி. முடிவுகள் இப்பொழுது என் கையில். யாருக்கு எந்த பரிசு என்று அறிவதற்கு முன் என்னென்ன பரிசுகள் காத்திருக்கின்றன என்று இன்னொரு முறை காண்போம். சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் நிகழ்ச்சியின் மாபெரும் இறுதி சுற்றின் பரிசு. அறிவு திறனா உணர்வு திறனா எது வெற்றி தரும்? எரிமலையா அம்பா? எந்த குழு வெற்றி பெறும்? தெரிந்து கொள்ள ஆவலோடு காத்திருக்கும் உங்களுக்காக இதோ தீர்ப்புகள் வந்துவிட்டன. இரு அணியினரும் தங்கள் உபரி பேச்சாளர்களோடு தயாராக இருக்கிறார்கள். பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் புக்கிட்டிமா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ரவீந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
இன்றைய போட்டியின் சிறந்த பேச்சாளராக தேர்வு பெறுகிறார் அம்புக்குழு பேச்சாளர் துரைராஜு. இந்த சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் தொடரின் முழுமையான சிறந்த பேச்சாளராக தேர்வு பெறுபவர் துரைராஜு. இந்த மாபெரும் இறுதிச் சுற்றில் ஆறுதல் பரிசு பெறும் குழு எரிமலை குழு. சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் தொடரின் மாபெரும் இறுதிச் சுற்றில் வெற்றி பெற்று சவால் கிண்ணத்தை பெறும் குழு அம்பு குழு. பரிசுகளை வழங்கி அம்பு குழுவினர் வெற்றி பெற்று விட்டார்கள். இதுவரையில் பரிசுகளை வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் திரு ஆர் ரவீந்திரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அவருக்கு இப்பொழுது ஒரு அன்பளிப்பு வழங்கப்படவிருக்கிறது. வழங்க வருகிறார் வசந்தம் சென்ட்ரல் தலைவர் திரு ராஜசேகர். நன்றி திரு ரவீந்திரன் அவர்களே. வெற்றி கிண்ணத்தை ஏந்தி இருக்கிறார்கள் அம்பு குழுவினர் என்ன நினைக்கிறார்கள்? அம்பு குழு தலைவர் திரு துரைராஜு. அனைவரின் தொழில் வழக்கறிஞர், நான் கல்லூரி விரிவுரையாளர். அனைவருமே ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் பயன்படுத்திய திருப்தி எங்களுக்கு. ஆங்கிலத்தை அதிகம் பயன்படுத்தினாலும் தமிழில் பேசிய மன நிறைவு என்று கூறினார் திரு துரைராஜு. சரி, வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் எங்கள் நன்றி. அதோடு இந்த நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் ஸ்டான்ஃபோர்ட் பிரைஸ் பிரைவேட் லிமிடெட், மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர், மாடர்ன் மாண்டிசாரி இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் லண்டன், இந்த 3 நிறுவனங்களுக்கும் தயாரிப்பு குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு ஆர் ரவீந்திரன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி. நேர்களே, இந்த சொல்லத்தான் வேண்டும் சொற்போர் தொடரில் நிறைய விவரங்கள் நம் சமுதாயம் சார்ந்தவை, நம்மை சார்ந்தவை கவனிக்கப்பட்டன. இன்னும் கவனிப்பதற்கு ஏராளம் உண்டு. அவற்றையும் சொல்லத்தான் வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இது ஒரு சிங்கப்பூர் தொலைக்காட்சி 12 தயாரிப்பு.